Welcome to Phoenix Navin Academy. So previous video homework sumக்கு solution பார்க்கலாம். So first question என்ன கொடுத்திருக்காங்க, x by y equal to 6 by 5 எனில் x square plus y square by x square minus y square இன் மதிப்பு காண்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம xyயோட வேல்யூ அப்படியே எழுதிப்போம். ஸோ எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 5. ஸோ அதை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் டிவைடட் பை 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும், 36 ப்ளஸ் 25 டிவைடட் பை 36 மைனஸ் 25. ஸோ 36 ப்ளஸ் 25யோட வேல்யூ 61 டிவைடட் பை 11. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 61 டிவைடட் பை 11. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 16, 32, 18 மீப்போவா காண்க, அதாவது ஹெச்சிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ இது எந்த டேபிளில் போகும், 2 டேபிளில் போகுமா. ஸோ 2 8s are 16, 2 16s are 32, நெக்ஸ்ட்டு 2 4s are 8, ஸோ பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு இது எந்த டேபிளில் போகும், 8 டேபிள். ஸோ 8 1s are 8, 8 2s are 16, 8 5s are 40. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இங்கே நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னால் நம்ம மேலே மட்டும்தான் எடுப்போம். ஸோ மேலே மட்டும் எடுத்தோம்னா என்ன வரும், 2 × 8 16. ஸோ இதோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ 16. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 2 cube × 3 cube × 5 × 7 square, 2 cube × 3 square × 5 square × 7 power 4 in 2 × 3 × 5 cube × 7 × 11. ஸோ இதோட மீசிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது எல்சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். ஸோ 2 cube × 3 cube × 5 × 7 square, 2 cube × 3 square × 5 square × 7 power 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 × 3 × 5 cube × 7 × 11. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்லையும் கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் பவர் நம்ம எழுதுவோம். ஸோ ஹையஸ்ட் பவர் எது அதிகமாக, பவரோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஹையஸ்ட் பவர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 2 × 3 × 5 × 7 × 11. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2க்கு பவர் ஹையஸ்ட் பவர் என்ன, 3, 3க்கு q 3, 5க்கும் 3 தான் இருக்குது, 7க்கு 4 × 11. ஸோ இப்போ அதோட ஆன்சர் அப்போ என்ன வரும், 2 cube × 3 cube × 5 cube × 7 power 4 × 11. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 50, 100 இன் மீப்போவா காண்க. ஸோ மீப்போவானா ஹெச்சிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். 50, 100. ஸோ இது என்ன டேபிளில் போகும், 5 டேபிளில், 2 டேபிளில் போகுமா. ஸோ 2 25s are 50, 2 50s are 100. ஸோ நெக்ஸ்ட் இது 5 டேபிள். 5 5s are 25, 5 10s are 50. ஸோ அகெயின் 5 டேபிளில் போகுமா. 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னால் நம்ம மேலே மட்டும்தான் எடுப்போம். ஸோ மேலே மட்டும் எடுத்தோம்னா என்ன, ஒரு 2 × 5 × 5. அப்போ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 10 × 5 தட் இஸ் 50. ஸோ இதோட ஹெச்சிஎஃபோட வேல்யூ என்னது, 50. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, 50, 100 இன் மீமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் 50, 100. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 25s are 50, 2 50s are 100. நெக்ஸ்ட்டு 5 டேபிள். 5 5s are 25, 5 1s are 5, பேலன்ஸ் 0. நெக்ஸ்ட்டு 5 டேபிள். ஸோ 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம்னால் நம்ம மேலே இருக்க நம்பரும் எடுத்துக்கணும், கீழே இருக்க நம்பரும் எடுத்துக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப்னால் ஒன்லி மேலே இருக்கிறத எடுத்துக்கணும். எல்சிஎஃப்னால் மேலேயும் கீழே 2 நம்பருமே எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 × 5 × 1 × 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2 5s are 10, 5 1s are 5, 5 2s are 10. So 10 × 10 100. So LCM value 100. So next question பார்த்தீங்கன்னா 6/7, 5/14, 10/21 என்ற
பின்னங்களை வகுக்கக்கூடிய மிகச்சிறு பின்னம் எது? ஸோ எந்த பின்னம் மூல இந்த மூணுத்தையும் வகுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பின்னங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ பின்னங்களின் மீசீமா எல்சிஎம் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னன்னா தொகுதிகளின் மிச்சிறு பூமா டிவைடட் பை பகுதிகளின் மிப்பெரு பூமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தொகுதிகள்னால் மேலே இருக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ மேலே இருக்க நம்பர்ஸ் என்னது 6/10. ஸோ 6/10 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீசீமா. ஸோ மீசீமானா எல்சிஎம். ஸோ 6/10க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 6/10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 5 டேபிளில் போட்டோம்னா 6 அப்படியே வரும். 5 1s are 5, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போடலாமா? ஸோ 2 டேபிளில் போட்டால் என்ன வரும் நம்மளுக்கு? 2 3s are 6, 1 அப்படியே வரும். 2 1s are 2. ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? மேலேயும் எடுக்கணும், மேலேயும் கீழேயும் ரெண்டுமே எடுக்கணுமா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 5 × 2 × 3. ஸோ 1 × 1 1 தான் வரப்போகுது. ஸோ அதை எழுதுனேனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 5 × 2 × 3யோட வேல்யூ வந்து 30. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து மீசீமா எல்சிஎம்மோட வேல்யூ 13 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறது பகுதி எண்ணுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பகுதி எண் என்னது? 7, 14 and 21. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? போமா அதுக்கு வந்து HCF. ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு 7. ஸோ for 7, 14 and 21. ஸோ இதை பண்ணோம்னா 7 டேபிளில் 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21. ஸோ மித்த டைம் வெறும் 2 3 அது மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து HCF. ஸோ அப்போ மேலே மட்டும்தான் எடுப்போம். ஸோ அப்போது போவாவோட வேல்யூ என்னது? 7. ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ பின்னங்களின் மீசீமா இஸ் ஈக்குவல் டு 30/7. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் சம் பார்த்தீங்கன்னா 2 cube into 3 cube into 5 into 7 power 4. நெக்ஸ்ட்டு 2 square into 3 square into 5 square into 7 cube, 2 cube into 5 cube into 7 square இன் போவா காண்க. ஸோ இதில் வந்து HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம்மில் வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்தோம் இல்லையா? மூணுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ஹையஸ்ட் பவர் எடுத்தோம். ஸோ இதில் வந்து நம்ம லோவஸ்ட் பவர் வந்து எடுப்போம். ஸோ லோவஸ்ட் பவர் எடுத்து நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹோல் நம்பராக கண்டுபிடிப்போம். ஸோ இதோட டீட்டெயில் சொல்யூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கூட சிலபஸில் மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்லேருந்து அழகாக தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு புக்காக தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ரூபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.